ஒரு காலத்தில் கிறிஸ்துவத்தை நேசித்த பிற மதத்தினர் தற்போது கிறிஸ்தவர்கள் என்றாலே வெறுக்கும் அளவிற்கு வந்துவிட்டார்கள். இதற்கு காரணம் நாம் தான். கொலோசையர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21 சொன்ன பிரகாரமாய் கர்த்தரின் கற்பனைகளை விட்டுவிட்டு மக்களின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்து விட்டோம். பிற மதத்தினரை அற்பமாக எண்ணுகிறோம். இதை 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5:18 கர்த்தர் அப்பேற்பட்ட மக்களின் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் வேதத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இன்று நல்ல சபைக்கு செல்லுகிறவர்கள் கூட சரியாய் வேத வசனம் தெரியாதபடினாலே மெய் சத்தியத்தை விட்டு வேறு மாற்று உபதேசங்களுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டனர். உடை அலங்காரங்களும் கூச்சலுள்ள ஆராதனைகளும் மற்றும் கட்டாய தசமபாகம் போன்ற காரியங்களால் கர்த்தருக்கு ஏற்றபடியான விசுவாசம், சுவாப அன்பு, மனத்தாழ்மை போன்ற கிறிஸ்துவுக்கு ஏற்ற அச்ச அடையாளங்களை நாம் இழந்து கொண்டே வருகிறோம். இப்படிப்பட்ட சில குறைவுகளை சொல்லும்படி இல்லாமல் இதிலிருந்து சீர்படுத்திக் கொள்ளும்படியான நோக்கத்தில் இந்த குறுந்தகடை வெளியிடுகிறோம். கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய ஆண்டவர் நம் குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாய் மாற்றுவாராக. ஆமேன், ஆமேன்.